ஜூன் 12 அன்று அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கோர விபத்துல சிக்கியது. விமான நிலைய ஓடுதளத்திற்கு பக்கத்துல இருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி மாணவர் விடுதியில மோதி விமானம் உருக்குலைந்தது. இதுல விமானத்துல இருந்த 242 பேர்ல 11A இருக்கையில் இருந்த ஒருவர் மட்டும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அதோடு மருத்துவ மாணவர் விடுதியில் இருந்த மாணவர்களும் இந்த விபத்திற்கு பலியாகினர். விபத்துக்கான காரணம் குறித்து பல்வேறு தகவல்கள் பேசப்பட்டு வந்த நிலையில கேப்டன் ஸ்டீவ் என்பவர் தன்னுடைய யூடியூப் பக்கத்துல விபத்துக்கான தனது கணிப்புகளை தொடர்ந்து கூறி வருகிறார். கடந்த முறை வெளியிட்ட வீடியோவுல ராட்டின் பயன்பாடு இருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவுல ஏர் இந்தியா 171 விமானத்துல ஏற்பட்ட இரட்டை இயந்திர செயலிழப்பு எரிபொருள் மாசுபாடு இல்லனா வேப்பர்லாக் காரணமாக நிகழ்ந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக பைலட்டினுடைய தவறு இல்லனா ப்ரீமெச்சூர் ஃபிளாப் ரிட்ராக்ஷன் போன்ற காரணிகளை தற்போது ஸ்டீவ் முழுமையாக நிராகரித்தும் இருக்கிறார். இரட்டை இயந்திர செயலிழப்புக்கான சான்றுகளா என்னென்ன இருக்கும்னு அவர் கடந்த வீடியோல குறிப்பிட்டிருந்தாருன்னா ராட்டினுடைய பயன்பாடு. இந்த ராட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்குமே இரட்டை இயந்திர செயலிழப்பு அல்லது மொத்தமாக எலக்ட்ரிக்கல் மற்றும் ஹைட்ராலிக் இழப்பு போன்ற ரொம்ப அதீத அவசர நிலைகளில் மட்டுமே பயன்படுத்தப்படும். நேரில் கண்ட சாட்சிகள் மற்றும் ஆடியோ வீடியோ சாட்சிகள் எல்லாம் வச்சு ராட் வெளியே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த சாம்பல் நிற புலி தெரிஞ்சதாக அவர் சொல்லியிருந்தாரு. உயிர் பிழைத்த ஒரே ஒரு நபரும் பலத்த சத்தம் மற்றும் உள்ள ஒளிரும் விளக்குகள் பற்றி சொல்லியிருந்தாரு. இது திடீர் சக்தி இழப்புகளுடன் ஒத்துப்போகுது. அதனால ராட்டின் பயன்பாடு இருக்கிறதாக ஸ்டீவ் கணிச்சிருந்தாரு. கேப்டனுடைய மேடே அழைப்புங்கிறதும் உந்துதல் அடையப்படவில்லை அப்படின்னு சொல்லிதான் மேடேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால இந்த காரணம் எல்லாம் இருக்கலாம். சரி, இரட்டை இயந்திரங்கள் எவ்வாறு செயலிழக்கலாம்ங்கிற காரணத்தை கேப்டன் ஸ்டீவ் குறிப்பிட்டிருக்காரு. மாடர்ன் ஜெட் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்குமே அது இயங்கணும் அப்படின்னா காற்று மற்றும் ஸ்டெடியான லிக்விட் ஃபியூயல் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ இது ரெண்டும் பிரச்சனை ஆகிருக்கலாம்ங்கிறாரு. முதல் விஷயம் ஏர் ஃப்ளோ இஷ்யூஸை பொறுத்த வரைக்குமே கம்ப்ரஸர் ஸ்டாலை பத்தி பேசியிருக்காரு. ஆனா வெளியிடப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோவை வைத்து பார்க்கும்போது அது கிளாரிட்டியா இல்ல, அதனால நம்ம இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இரண்டாவதாக எரிபொருள் பற்றாக்குறை இருந்திருக்கலாம். இந்த எரிபொருள் பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் 3 சாத்தியமான காரணங்கள் இருக்கிறதாக குறிப்பிடுறாரு. முதல் காரணத்தை பொறுத்த வரைக்கும் விமானியினுடைய பிழையாக இருக்கலாம், எரிபொருளை துண்டிக்கிறதன் காரணமாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது இப்ப நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை முழுவதுமாக கேப்டன் ஸ்டீவ் நிராகரிச்சிருக்காரு. இரண்டாவதாக எரிபொருள் மாசுபாடு அடைந்திருக்கலாம். இதற்கு சாத்தியம் இருக்குது. ஆனா இப்போ நவீன எரிபொருள் நிரப்பும் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மாசுபட்ட எரிபொருள் அப்படிங்கிறது விமானத்தை அடைவதை தடுக்க பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சென்சார் அமைப்புகளுமே இருக்கு. இருந்தாலும் இதை முற்றிலுமாக நிராகரிக்க முடியாது, சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவதாக முக்கியமான காரணத்தை பத்தி ஸ்டீவ் டிஸ்கஸ் பண்றாரு. அதுதான் வேப்பர் லாக்ங்கிறது. வீடியோவினுடைய முக்கியமான அம்சமாகவும் இவர் பேசியிருக்காரு. வேப்பர் லாக்கை பொறுத்த வரைக்குமே எரிபொருள் என்ஜினை அடைவதற்கு முன்னதாக நீராவியாக மாறும்போதுதான் ஏற்படுது. இது சரியான எரிபொருள் விநியோகத்தை தடுக்குது. இது வெப்பமான வானிலை அல்லது குவிக்கா டர்ன் அரவுண்ட் நடக்கும்போது நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. விபத்து நடந்த நாள்ல வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் 43 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குன்னு ஸ்டீவ் குறிப்பிடுறாரு. சோ இதற்கான காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற தன்னுடைய கணிப்பை வெளியிட்டிருக்காரு. சரி, வேப்பர் லாக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த இயந்திரமாக இருந்தாலும் இது நிகழலாம். அதிக வெப்பநிலையில இல்லனா விரைவான திருப்பங்கள் குவிக் டர்ன் அரவுண்ட் நடக்கும்போது விநியோகம் செய்யப்படக்கூடிய குழாய்கள்ல எரிபொருள் ஆவியாகும் போதுதான் இந்த வேப்பர் லாக்ங்கிறது நடைபெறுது. ரேர் சிச்சுவேஷன்ல இயந்திர செயலிழப்பை ஏற்படுத்தலாம். அதோடு ஏர் இந்தியா 171 சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் வேப்பர் லாக்குக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குன்னு கேப்டன் ஸ்டீவ் தன்னுடைய கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு. முடிவாக கேப்டன் ஸ்டீவ் தன்னுடைய வீடியோவில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இரட்டை இயந்திர செயலிழப்புக்கான காரணம் அப்படிங்கிறது சாத்தியமான காரணங்களா எரிபொருள் மாசுபாடு இல்லனா வேப்பர் லாக் தான் பார்க்கப்படுது. ஆனா விசாரணையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று வருது. அதனால நம்ம முழுமையா எதையும் சொல்ல முடியாது. முன் குறிப்பிட்ட வீடியோக்குள்ள சில கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் ஃபெயிலியர், டியூயல் என்ஜின் ஃபெயிலியர் போன்ற காரணங்களால ராட்டின் பயன்பாடு இருக்கலாம். ராட்டின் பயன்பாடை பொறுத்த வரைக்குமே வீடியோ காட்சிகள்ல அந்த சாம்பல் நிற புள்ளி கிரே டாட்ஸ் தெரியுது. அதனால பயன்படுத்தப்பட்டிருக்கான சாத்தியக்கூறுகளை பத்தி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. அதற்கான எவிடன்ஸையும் குறிப்பிட்டிருந்தாரு. இதனை அடுத்து கடந்த வீடியோவில் டியூயல் என்ஜின் ஃபெயிலியர் காரணமாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த டியூயல் என்ஜின் ஃபெயிலியருக்கான காரணிகளா என்னென்ன இருக்குங்கிறத ஸ்டீவ் சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் விபத்துக்கான காரணம் குறித்து நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டு வருது. பிளாக் பாக்ஸினுடைய அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகுதான் முழுமையான காரணம் தெரிய வரும்.